இப்போ வந்து கெட்டவனில் வந்து லேகா வாஷிங்டன் தான் ஹீரோயின். அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினாக நடிக்க வைக்கிறோம். நடிக்க வைக்கிறப்ப ஒரு கிஸ் பண்ணுற சீன் வேணும். சிம்புவும் அந்த பொண்ணும் கதை பிரகாரம் அது தேவையில்லை, சிம்புவுக்கு அது தேவை. ஆக சிறந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மாமா வந்து ஸ்பீல்பர்க் கூட கிடையாது, ஜேம்ஸ் கேமரூன் தான். நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? அந்த வண்டி கப்பலுக்குள்ளார ஒரு காருக்குள்ளார அந்த ஜாக்கையும் ரோஸையும் வச்சு பிக் பாஸை டியூடை விட பிக் பாஸ் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அதே இதாவது தேட்டருக்கு வந்து பார்க்கணும், குடும்பத்தோட புள்ள பொண்டாட்டியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பிக் பாஸை பார்த்துட்ருக்கீங்க. பிக் பாஸில் இல்லாத ஒரு நாராசமான விஷயங்களை இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒருத்தன் ஒருத்திக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்திக்கு 10 பேர், ஒருத்திக்கு 4 பேர் இப்படிங்கிற ஒரு கூட்டு கலாச்சாரம். ஏன்னா நீங்கள் நயன்தாரா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சிலம்பரசனை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மறுபடியும் அரசியலை விட்டுட்டு மறுபடியும் நடிக்க வர்ற விஜயை வச்சுக்கிட்டாலும் சரி, கதை இல்லைன்னா. ஸோ வணக்கம் மக்களே, நம்ம கூட கெட்டவன் டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களது நாங்கள் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக உங்களோட பயோபிக் வந்து எந்த சேனல்லையுமே இல்லை. ஐயோ, அதனால உங்கள் பயோபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமான கேள்வியோ? இல்லை, வாழாத ஒரு வாழ்க்கைக்கு என்ன பயோபிக்குங்கிறது தான் எனக்கு புரியல. வாழ்ந்தவன் பேசுறது அதெல்லாம் புரியுதுங்களா? ஆமாம், நம்ம என்ன இது சுயசரிதை எழுதுகிற அளவுக்கு காந்தியும் கிடையாது, கலைஞரும் கிடையாது. ஆமாம். எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? நான் வந்தது வந்து ஆக்சுவலாக வந்து நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு குக்கிராமம், புரியுதுங்களா? ஆனால் அங்கேருந்து மியூசிக் காலேஜ் படிக்கிறதுக்கு தான் நான் சென்னையில் விஜயம் பண்ணது. நான் வந்து மியூசிக் காலேஜ் முடிச்சுட்டு சினிமாவில் ஒரு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு. நான் வந்து கர்நாடிக் இந்த குரலை வச்சுட்டு பாட்டு வேறு பாடுறதுக்கு ட்ரை பண்ணிங்களா சார்? நான் கர்நாடிக் சிங்கருங்க பேசிக்காக. ஆமாம். ஆனால் சார் பாட தெரியாதவன் தானே இப்போ அவார்டெலாம் வாங்குறாங்க. உண்மையிலேயே நேஷ்னல் அவார்டெலாம் சிங்கர் வாங்குறாங்க, பார்த்தீங்களா? ஆமாம், முறைப்படி கர்நாடிக் கற்றுக்காதவன் தான் அவனை கூப்பிட்டு வச்சு தான் பார்ட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. ஆமாம். சரி, பேசும்போதே உங்களோட அந்த ஆழ்ந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தெரியுது. சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிக்கிறதுக்கு வந்து எது முக்கியம்னு நினைக்கிறீங்க சார்? எது முக்கியங்கிறத விட, அதாவது சூடு சொரணம் வெக்கம் மானம் இன்னும் பல என்னென்ன இருக்குதோ, நீங்கள் இந்த டெம்போட விஷயத்துக்கு இல்லாத விஷயமா வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஜெயிக்க முடியாதா? அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஆமாம், நீங்கள் எதெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ உப்பு போடாமல் சாப்பிடணுன்றீங்க? இன்னும் சொல்ல போனால் சாப்பிடவே கூடாது. அப்படி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் இருக்குது. ஆமாம். எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ் ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை? நான் படம் ஒன்று பண்ணால் இப்படியெல்லாம் ஒரு டீமோட பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, அது எந்த டீமோட? இல்லைங்க, அதாவது எல்லாருமே நமக்கு ஒரு ஒரு டீமுங்கிறது நம்மளாலையும் உருவாக்குவாங்க, ஆல்ரெடி உருவாகி இருப்பாங்க. இவங்களோடலாம் ஒர்க் பண்ணணுன்னு இப்போ நம்ம கூட வந்து லியாண்டோ டிகாப்ரியோ வச்சு ஒர்க் பண்ணணுன்னு நமக்கு ஆசை தான். வயசாகிட்டு இருக்கும் சார் அவங்களுக்கு. பரவாயில்ல, இப்போ ரீசெண்டாக சின்னவங்களை யார் இருக்காங்களோ அவங்கள கூட வச்சு பண்ணுறதுக்கு ஆசை தான். அப்படின்னாலும் இந்த கருணாஸ் பையனை வச்சு எடுக்கிறதுக்கு ஆசை தான். அந்த ரேஞ்சிலையும் ஆசைகள் இருக்குது, இந்த ரேஞ்சிலையும் ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம அதுக்கு நம்ம மூஞ்சிக்கு நம்ம பேசுகிற பேச்சுக்கு எந்த கம்யூனிட்டியும் டேட்டு கொடுக்க மாட்டான். ஆமாம், உட்காந்து நேரடி மீட்டிங் கூட கொடுக்க மாட்டான். அப்புறம் என்னத்தை டேட்டு கொடுக்குறது? கரெக்டு. என்ன புரியுதுங்களா? இவங்க எல்லாருமே நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க, ஹீரோங்கிற எல்லாருமே வந்து கனவுல வாழ்கிறவங்க இல்லை, தன்னை ராஜாவாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறவங்க. ராஜராஜ சோழனை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லைல்ல. இந்த ஹீரோக்கள்னு தன்னை சொல்லிகிட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாமே ராஜராஜ சோழன் தான். ஆமாம், இவங்களை நீங்கள் பார்த்து பேசி உங்கள் கதையை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு முன்னால் நொந்து நூலாகி போயிடுவீங்க. அப்படியே உங்கள் கதையை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்கன்னா கேட்குற வரைக்கும் தான் அவன் கதையை, கேட்குறது வரைக்கும் தான் நம்ம கதை, கேட்டு முடிச்சிட்டான்னா அவன் கதை. கதை வேறு அவங்கள்தான்ருவாங்க. ஆமாம், அது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு கதை கேட்கறதுக்கு வாங்கன்னு சொல்லுவான். ஆமாம், அவன் பாட்டுக்கு ஃபோனில் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பக்கத்தில் அவன் வீட்டில் ஒரு நாய் வளர்ப்பான். அந்த நாய் கரெக்டாக லிசன் பண்ணும்.
நம்ம கதையை. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் நம்ம கதை பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிற கொஸ்டினுக்கு அது ஆன்சர் பண்ணும். ஆனால் இவன் ஒரு ஆன்சரும் பண்ணவே மாட்டான். அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் சினிமாவில். சார் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இப்போது நீங்கள் சொல்கிறப்போ எதுவுமே என்னால் வந்து எதிர்த்து பேச முடியல, பிகாஸ் அது ரொம்ப உண்மையாக இருக்குது. ஒரு டேரக்டராக என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க? ஸ்ட்ரகிள்ஸ் அதாவது ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியாதுங்க ஃபர்ஸ்ட் திங். ஆமாம், நம்ம ஒரு பட்ஜெட் கோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட் வந்து அந்த பட்ஜெட்குள்ளார பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். இல்லை பட்ஜெட் எல்லாமே நல்லா பெரிய பட்ஜெட் கிடைக்கும். ஏன்னா நான் 2 தடப்பட்ட விஷயமும் பண்ணியிருக்கேன். ஒரு கெட்டவன்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5 கேமரா, ஃபிலிம் கேமராவில் 5 கேமரா செட்டப்ஸில் ஒரு 1 மந்த் வரைக்கும் ஷூட் கண்டினியூவாக 5 கேமரா டெய்லி 5 கேமராவில் 1 மந்த் வரைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட யூனிட் 3 வண்டி வந்திருக்கும். 3 யூனிட் வண்டின்னா அதோட ஆட்கள் அதோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் இருப்பாங்க ஸ்பாட்டில். இந்த மாதிரி செட்டப்குள்ளாரையும் டெய்லி ட்ராவலில் அப்படியும் ஒர்க் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? 10 லட்ச ரூபாயில் படம் எடுத்து அதில் அதிகபட்சமாக 12 பேர் வேலை பார்த்து இப்படியும் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ இது 2 தரப்புலையும் பார்க்குறப்ப ஒரு படம் எப்படி வேணுமாலும் எடுக்கலாம். ஒரு திரைப்படத்தை நம்ம நினைக்கிற விஷயத்தை எப்படி வேணுமாலும் எடுக்கலாம். ஆனால் அதில் டாமினேட் பண்ணுற விஷயங்கள் என்ன மாதிரி, இந்த இதில் பிரச்சனை. அப்போ 10 லட்ச ரூபாயில் பிரச்சனை கிடையாதா அப்படின்னா அங்கேயும் வேறு மாதிரி இருக்கும். அங்கே எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஆனால் அந்த என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட் ஆஃப் காஸ்ட் அது இருக்காது. அப்போ அதனால ஸ்ட்ரகிள்ஸ் ஏற்படும். அங்கே அமௌண்ட் ஆஃப் காஸ்ட்டும் நல்லா கிடைக்கும், நினச்சதெல்லாம் கிடைக்கும். ஆனால் அதை ஃப்ரீக்காக ஒர்க் பண்ணுறதுக்கான விஷயத்துக்கு நடத்த முடியாது. இப்போ வந்து கெட்டவனில் வந்து லேகா வாஷிங்டன் தான் ஹீரோயின். அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து ஹீரோயினாக நடிக்க வைக்கணும். நடிக்க வைக்கிறப்ப ஒரு கிஸ் பண்ணுற சீன் வேணும். சிம்புவும் அந்த பொண்ணும் கதை பிரகாரம் அது தேவையில்லை, சிம்புவுக்கு அது தேவை. கேட்குறாரு அவர். ஆமாம், ஒரு கிஸ்ஸிங் சீன் வேணும். புரியுதுங்களா? அதை கிஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி டைட்டில் பார்க்கு முன்னால் ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஒரு பிரிட்ஜ். அன்னைக்கு அந்த பிரிட்ஜை கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்ஜ் மேலே வச்சு அந்த கிஸ் பண்ணணும். ஆமாம், அந்த பொண்ணை நிற்க வச்சு கூட்டிகிட்டு வந்து கிஸ் பண்ண வைக்கணும்னா அந்த பொண்ணு பண்ண மாட்டேன்ட்டான். ஆமாம், நீங்கள் தான் அதுக்கு மீடியேட்டர் வேலை பார்க்கணும்ல. எல்லாமே ஒரு விஷயம் நல்லா ஓப்பனாக சொல்கிறேன். எல்லா டைரக்டருமே மாமா வேலை பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு ஒரு கதையை எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்டர் முன்னெடுத்தி போகிறான்னா அவன் மாமா வேலை பார்த்தே ஆகணும். ஆக சிறந்த உலகத்திலேயே ஆக சிறந்த மாமா வந்து ஸ்பீல்பர்க் கூட கிடையாது, ஜேம்ஸ் கேமரூன் தான். நீங்கள் டைட்டானிக் படம் பார்த்தீங்களா? அந்த வண்டி கப்பலுக்குள்ளார ஒரு காருக்குள்ளார அந்த ஜாக்கையும் ரோஸையும் வச்சு அவர் ஒரு மாமா வேலை பார்த்துருப்பார் இல்லையா? புரியுதுங்களா? அதனால நீங்கள் வந்து ஒரு மீடியேட்டராக இருந்தாகணுமா அப்படின்னா அது கேவலம் கிடையாது. அது மாமாவாக இருக்கிறதுக்கு நான் எனக்கெல்லாம் பெருமை. ஆமாம், உண்மையிலேயே பெரிய டைரக்டர் ஆக முடியும். அப்போ தான் சிறந்த மாமாவாக இருந்தோம்னா பெரிய டைரக்டர் ஆகலாம். புரியுது சார், புரியுது, நீங்கள் சொல்கிறது புரியுது. ஆக்சுவலாக இன்னொரு இப்போ மாமான்னு சொல்கிறப்ப எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. பொதுவாக டேரக்டர்ஸ் அப்படின்னாலே ப்ரொடியூசர் சொல்கிற ஹீரோயினை தான் நீங்கள் போடணும். இப்போ சொல்கிறீங்களா சிம்பு வந்து கிசிங் சீன் கேட்டார், அதுவும் இந்த மாதிரி இடத்துல கேட்டாருன்னு சொல்கிறீங்களா? ப்ரொடியூசர் சொல்கிற ஹீரோயின்ஸை தான் போடணும், அதுவும் இல்லாமல் நீங்களே வந்து செட் பண்ணி கொடுக்கணும் ப்ரொடியூசர். இல்லை, நாம போட முடியாது. அவங்க யாரை போடணும்னு அவங்க விருப்பப்படுறாங்களோ அதைத்தான் நாம. அதுதான் சொல்கிறேன் நான். ஓகே, அதுதான் ப்ரொடியூசர் சொல்கிற ஆளுங்களை தான் நீங்கள் வந்து ஹீரோயினாக செட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பேசணும் அப்படின்றாங்களா? உண்மையா இல்லை வதந்தியா சார்? இல்லைங்க, இப்போ நான் வந்து கெட்டவன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறப்ப ட்ராப் அவுட் ஆகுது. இப்போ அடுத்த படம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கல. ட்ரை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எப்பா இவர் கெட்டவன் டைரக்டர்ப்பா அப்படின்னு நம்மளை கமிட் பண்ணுறாங்க. நமக்கு ஏதோ ஒரு 50,000 ரூபா அட்வான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி நாம் அவங்கள்ட்ட கமிட் ஆகிடுறோம். கமிட் ஆனவனையுமே நமக்கு பாண்டிச்சேரியில் ரூம் புக் பண்ணி கொடுக்குறாங்க. எது? டிஸ்கஷனுக்கு. சூப்பர் சார். புரியுதுங்களா? இப்போ நல்லா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எது? மறுநாளே டிஸ்கஷன். மொதல் நாளே கதை பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மத்தியானம் லஞ்ச் அப்போ 2 பொண்ணுங்க வர்றாங்க. ஹீரோயின் செலெக்ஷன். மெட்ராஸில் ஆஃபீஸ் போட்டு அங்கே பார்த்துக்கலாமே, இங்கே எதுக்கு அப்படின்னா, இல்லை இப்போயே பார்த்துட வேண்டியதுதான் அப்படின்னு. உடனே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேரக்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணி ஓகே அவங்க வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் அவர் டின்னர் முடிச்சுட்டு நடந்து போகிறது நம்ம பழக்கம். நடந்து போயிட்டுருக்கிறப்ப அந்த 2 பொண்ணுங்களும் அங்கே இருக்குதுங்க. என்னம்மா என்ன? இல்லை சார் தங்க சொல்லியிருக்காங்க. ஆமாம், நாளைக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு பார்த்து தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு.
அப்புறம் மறுநாள் ட்ரெஸ்ஸும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாம், மாடர்ன் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி ஜட்டியும் பிராவும், அந்த ரேஞ்சுக்கு மாடர்ன் ட்ரெஸ். ஐயோ கதையிலே இல்லையே சார், கேரக்டர் இப்படி இல்லையே. இல்லை அது மாதிரி ஒன்று உருவாக்கிடுங்க. இது வந்து ஒருத்தவங்களோட டேலண்ட்டுக்குள்ள பூந்து மூல செலவு பண்ற மாதிரி இருக்கே சார். இது எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுவானுங்க. ஜெயிச்ச டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கல்ல. இது எல்லாத்தையும் அனுபவித்து தாக்கு பிடிச்சி வெளியில் வர்றதுங்கிற இடம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ கஷ்டம். அது வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த என்னடா டேரக்டர் திமிரா நடந்துக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம், இங்கே இவ்வளவு நாங்கள் நக்கிட்டோம்டா, அதுக்காக தான்டா இப்படி இருக்காங்க. இப்போ நின்று பேசுகிற மேடையிலெல்லாம் மாரி செல்வராஜெல்லாம் நின்று பேசுகிறதெல்லாம், அதுக்கு முன்னால் அவன் நக்கு எவ்வளோங்கிறது அது ஊருக்கு தெரியாது. அதோட கோவத்தோட வெளிப்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, நேரம் கிடைக்கிறப்ப அதை வச்சு செய்யறது. ஆமாம், அதனால நேரம் கிடைக்கிறப்ப எல்லாரும் வச்சு செய்வாங்க. ஆமாம், எல்லாரும் வச்சு செய்யறத மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்களா, கடைசியில் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஒரு பாக்கியராஜ் வரைக்கும் ஒரு காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத ஊரறிய சொல்லுவாங்க, எல்லாம் கதையாக சொல்லுவாங்க. என்னென்ன நல்ல படம், நல்ல திரைக்கதை அமைப்பு, இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், அதுதான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை நானும் அதை, நான் பாக்யராஜோட மிகப்பெரிய ஃபேன். அதே தான் நானும் சொல்கிறேன். அப்படியெல்லாம் ஒரு வாழ்ந்த மனிதன் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம திமிரு நம்மளோட இது எல்லாமே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அதுவும் மறைக்கப்படுற ஒரு விஷயமாகவே போகும். அப்போ கண்டிப்பாக சினிமா இண்டஸ்ட்ரியில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் வந்து சினிமாவுக்கு வந்த காலகட்டங்களில் வந்து பெண்கள்கிட்ட போய் ஒரு மீடியேட்டரை வச்சு ஒரு ஏஜெண்ட்டை வச்சு இது மாதிரி பேசு கேளு அப்படிங்கிறதுக்கு முன்னாலேயே அந்த ஏஜென்ட்டே ரெடி பண்ணிடுவாங்க. இந்த பிஆர்ஓஸ் மாதிரியா? அதாவது நீங்கள் வந்து அது யார் வேணுமாலும் பேசுவாங்க. பிஆர்ஓங்கிற போர்வையிலையும் போற்றிப்பாங்க, மேனேஜருங்கிற போர்வையிலையும் போற்றிப்பாங்க, ஏஜென்ட்டுங்கிற போர்வையிலையும் போற்றிப்பாங்க, அப்புறம் அண்ணங்கிற போர்வையில் போற்றுவாங்க, மாமாங்கிற போர்வையில் போற்றுவாங்க, ப்ரொடியூசருங்கிற போர்வையில் போற்றுவாங்க, ஃபினான்ஸுங்கிற போர்வை. இந்த போர்வைகள் எதாக இருந்தாலுமே அது ஒரு கூட்டி கொடுக்குற வேலை தான். புரியுதுங்களா? ஆனால் அது அந்த காலம் மாதிரி இப்போ இந்த காலம் கிடையாது. இங்கே வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற காலம் வந்து பொண்ணுகிட்ட போய் ஏமா இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களே எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. புரியுதுங்களா? என்ன சார் பண்ணுறது? அப்படியே ரெடியான தானே அடுத்த நயன்தாரா மாதிரி ஆக முடியும். இன்னைக்கு நயன்தாரா கிட்ட போய் எவனாவது நிற்க முடியுமா, இல்லை அவங்க நின்று ஷேடோவை தொட முடியுமா? அதனால தான் சொல்றேன். அவங்க நிறைய இந்த மாதிரிலாம் பார்த்து தான் இன்னைக்கு வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு உட்காந்துருக்காங்க. அதனால தான் அவங்களோட இன்னைக்கு தெளிவாக விவரமாக தான் வந்து வர்றாங்க. எல்லாத்தையும் கடந்து நின்னாதான் நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்னாடியெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்கள் தேவைப்பட்டது. இன்னைக்கு அவங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சு வர்றதுனால இங்கே எவனும் பப்பு வேகிறதில்ல. முன்னாடியெல்லாம் படம் எடுக்கிறோம் அப்படின்னு போய் சொல்லி படமே எடுக்காமல் பப்பை வேக வைப்பாங்க. இப்போ படம் எடுக்கலைன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அது வராது. இப்போது ட்ராப் அவுட் ஆன டேரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து படம் கிடைக்கிறது கஷ்டம்ன்றீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், நீங்களும் வந்து ஏன் டியூடு மாதிரி எடுக்கக்கூடாது? அவ்வளோ நாராசமாக இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரெண்டை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி, மக்கள் எல்லாம் மென்டல் ஆக்கி விடுற மாதிரி, எல்லாரும் வந்துட்டு யார் வேணால் யார் கூட வேணால் ஓடுங்க, பொண்டாட்டியை வந்து இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி படம்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓடும் சார். ஓகே, பாருங்க, நான் ஒரு டியூடை விட நாராசமாக நாங்களும் எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அப்படி ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு கலாச்சாரம்லாம் இவங்க தான் காட்டுறாங்கன்னு இல்லை, இவங்களுக்கு முன்னால் நாங்களாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறலாம். இதை நீங்கள் ஓட்டி காட்டுங்க, அப்புறமேலு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இல்லை, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இல்லை சார், டேரக்டராக இருந்தால் இப்போ உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இதை தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? இன்றைக்கி நீங்கள் ஒரு படம் எடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எத்தனை மக்கள், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியுதா படத்தை? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு தேட்டரில் வந்து ஒரு 600 பேர் படம் பார்ப்பாங்களா? ஒரு 1000 பேர் 1000 பேர் படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து வெளியில் வர்றப்ப ஒரு 4 பேர் தான் கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லையா? டியூடுக்கு எல்லாருமே தான் கழுவி ஊற்றுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் டியூடுங்கிறதுக்கு நீங்கள் வெளியில் வர அத்தனை பேரும் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? பெரும்பான்மை விரும்புகிறாங்க. எது சார்? தான் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட அனுப்பி வைக்கிறத விரும்புகிறீங்க, ஆம்பளைங்க எல்லாரும் விரும்புகிறீங்க. எத்தனை ஆம்பளைங்க விரும்புகிறாங்கன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். கோவம் வரும் சார். ஆம்பளைங்களை அவ்வளோ கேவலமாக நினைக்காதீங்க. கஞ்சி குடித்தாலும் மானத்தோடு வாழணும்னு நினைக்கிற ஆளுங்க இப்பவும் இருக்காங்க.
நீங்கள் வந்து நீங்கள் மறுபடியும் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, பிக் பாஸை டியூடை விட பிக் பாஸ் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. அதே இதாவது தேட்டருக்கு வந்து பார்க்கணும். குடும்பத்தோட புள்ள பொண்டாட்டியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் பிக் பாஸை பார்த்துட்ருக்கீங்க. பிக் பாஸில் இல்லாத ஒரு நாராசமான விஷயங்களை டியூடில் பண்ணிட்டானா சொல்லுங்கள். எந்த விதத்தில் நாடும் நாட்டு மக்களும் நீங்கள் கேட்குறீங்கல்ல, அவ்வளோ மானங்கட்டு போய் ரோசங்கட்டு போய் இங்கே யாரும் கிடையாது அப்படின்னு. ஆமாம் சார், நல்ல பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்ல பசங்க இருக்காங்கங்கிறதெல்லாம் போர்வை போத்திக்கிட்டு இருக்காங்க. நல்லவங்கிற போர்வை தான் எல்லாரும் போத்திட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார எல்லாருமே தனிப்பட்ட முறையில் பான் வீடியோஸ் பார்க்குற நாய்ங்க. புரியுதுங்களா? ஒருத்த மொபைலையும் தனியாக இந்த வெளியில் தேட்டர்லேருந்து வெளியில் வந்தோன்னே கலாச்சார சீரழிவு பற்றி பேசுகிறானே, அந்த கம்யூனிட்டி ஃபோனை வாங்கி பாருங்கள். சீரியஸாக அம்மனுக்குட்டி படம் பார்க்குறவனா இருப்பாங்க. சீரியஸாக உண்மை. நீங்கள் வந்து நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே வரிஞ்சு கட்டி தமிழர்கள் அப்படியே நம்ம கலாச்சார பண்பாடோடு அப்படியே ஊக்குவிச்சு அப்படியே நட்டுக்கிட்டு நிற்பானுங்க அப்படின்னா, அப்படி நீ கலாச்சார பண்பாடெலாம் திங்குறன்னா நீ கம்யூனிட்டி பேண்ட்டே போடக்கூடாதுடா. புரியுதுங்களா? தீபாவளி கொண்டாடக்கூடாது. தீபாவளிங்கிறது நார்த் இந்தியன் கல்ச்சர். அதை சொன்னால் நம்ம திட்டம் வந்து ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்க. நீ அப்போ அவ்வளவு தமிழ் உணர்வோடு நீ இருக்கேன்னா பொங்கல் பண்டிகை கொண்டாடணும். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஏதோ தீபாவளிக்கு போனஸ் கிடைக்கலங்கிற கம்யூனிட்டி கோபத்தில் வந்து இங்கே கத்திட்டு கிடக்குது கேமரா முன்னால். அதாவது முதலாளிகிட்ட போய் கத்துனாலும் ஏதோ வேலை போயிடும் சார். கத்தனா வேலை போயிடும். அது புரியுதுங்களா? எதையே எங்கேயே காட்ட வேண்டிய கோபத்தை வந்து இங்கே காட்டிட்டு பொதுப்படையில் காட்டிட்டு போகிறத. ஒரு சந்தேகம். இதை ஒரு 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 பொதுமக்கள் நல்ல ஹெல்த்தியான மைண்ட் செட் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பாக நான் ஒரு சினிமா பர்சன் ஒரு டேரக்டர்கிட்ட கேட்குறேன். இப்போது ஒரு குழந்தையோட வந்து படம் பார்க்குறாங்களோ இல்லை தனியாக வந்து படம் பார்க்குறாங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு படத்தை வந்து பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா அது காலங்காலமாக இருக்க போகுது. அந்த படத்தை பார்த்து ஒரு 10 பேர் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டானா? மென்டலேருந்து சுற்றிட்டு இருக்கோங்க, தற்கூரிங்க சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. இதை பார்த்துட்டு என்ன ஆகுனா, ஒரு நல்ல விஷயத்தை ப்ரமோட் பண்ணால் பரவாயில்லையே. இது மாதிரி பொண்டாட்டியை வந்து கல்யாணம் பண்ண பொண்ணை வந்து இன்னொருத்தவங்க அனுப்பி வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அசிங்கமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கலாச்சார சீரழிவுன்னு தான் சொல்ல முடியும். பிடிக்கலையா விவாகரத்து பண்ணிட்டு போ. புரியுதுங்களா? விவாகரத்து பண்ணி முறைப்படி நீ பிரிஞ்சு போ. அதுதான் கலாச்சாரம். புரியுதுங்களா? நம்ம ஆளுங்க விவாகரத்து பண்ணுறத கூட தப்பாக பேசுகிறாங்க. சம்பாதிக்கிற திமிரு, வாழை துப்பு இல்லையா, வக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு விமர்சனம் பண்ணுவாங்க. அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டு நான் இவ்வளோ அவங்க அமுச்சு வைக்கிறேன், அங்கே இந்த அமுச்சு வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக வரப்போகிற 2K கிட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க சார். 2K கிட்லங்க அப்படிலாம் 2K கிட்னு சொல்லி அவங்களோட பிறப்பை வந்து கேவலப்படுத்தாதீங்க. கேவலம் தான் படுத்தணும். எந்த 80s கிட் 90s கிட் அப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. 2K கிட்ஸும் 80s கிட்ஸும் இடம் கொடுத்தது இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் வேற மிருகத்துக்கு பிறந்துட்டாங்களா அந்த 2K கிட்ஸுங்கிறது? அது தெரியல. அப்போ யார் பெற்றவங்க சரியா இருந்தா பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. அப்ப இதை பெத்தது யாரு? இந்த 90s 80s அதானே பெத்தாங்க. அவங்க தானே பெத்தாங்க. பெத்ததே இங்க சரியில்லைங்கிறதுனால தான் இது தருதலையா இருக்குதுங்க. சரி, நீங்க சொல்றதுக்கே நான் உங்க வாதத்துக்கே ஒத்து வரேன். நீங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து வளர்ப்பு சரியில்லைன்றீங்க. 100% ஒத்துக்கிறேன் சார். மைட் பி ஒரு 30% ஆஃப் த பேரண்ட்ஸோட வளர்ப்பு சரியில்லாம இருக்கலாம். இதை தாண்டி மீதி ஃபுல்லா எந்த பசங்க வந்து அப்பா அம்மா பேச்சை கேட்கறாங்க? அம்மா சொல்றாங்க சினிமாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டோட போகாதான்றாங்க. எந்த பசங்க கேட்குறாங்க? இன்ஸ்டாகிராமில் உட்காந்து மணிக்கணக்காக ரீல்ஸ் பார்க்காதான்னு அம்மா சொல்கிறாங்க. எந்த பொண்ணுங்க கேட்குது? ஸோ பெற்றவங்க பேச்சை கேட்கறதுக்கு 2K கிட்ஸ் ரெடியா இல்லை. இதை 90s கிட்ஸை போய் சொல்லுங்க, பொண்டாட்டி பேச்சை தாண்ட மாட்டாங்க. இதெல்லாம் ரீல்ஸ் போடுறாங்க அப்படின்னா நீங்க ஏன் மொபைல் வாங்கி கொடுக்குறீங்க? அதுங்களே போய் இஎம்ஐல வாங்கிக்குதுங்களே. எத்தனை பேர் சார் உங்களுக்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன், நீங்கள் ப்ரூஃப் கொடுங்க. எத்தனை பேர் பார்ட் டைம் ஜாப் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வருமானத்தை வந்து இஎம்ஐயாக கட்டிட்டு போகிறாங்க. இப்போ புரியுதுங்களா? உங்கள் கேள்விக்கு வர்றேன். நாடே இப்படி மாறி இருக்கிறதுனால தான் புரியுதுங்களா? ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு காலத்துல எல்லாம் ப்ராஸ்டியூஷன் கேஸ் விபச்சார வழக்குன்னு ஒன்று இருந்தது. எக்மோரில் அந்த கோர்ட்டில் போய் பார்த்தா ஃபுல்லாக ப்ராஸ்டியூஷனாக நிற்பாங்க. இப்போ அப்படி ஒரு கோர்ட்டு அப்படி ஒரு வழக்கு அப்படியெல்லாம் இருக்கா? இல்லையே. இல்லையே. தீபாவளிக்கு ஓயோ ரூம் எவ்வளோ புக் ஆச்சுன்னு தெரியுமா? தீபாவளி பண்டிகையை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க தெரியுமா? அவன் பொண்டாட்டியை அவன் கூட்டிகிட்டு போய் கொண்டாடினான்னு நான் சொல்ல வரல. ஆமாம், ஆனால் கொண்டாடினாங்க. இந்த ஈசிஆரில் கார்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியா? அப்படியெல்லாம் ஒரு கலாச்சாரங்கிறது இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இந்த ஒருத்தன் ஒருத்திக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒருத்திக்கு 10 பேர், ஒருத்திக்கு 4 பேர் இப்படிங்கிற ஒரு கூட்டு கலாச்சாரம். ஏன்னா எல்லாமே கோ எஜுகேஷன்,
குரூப் ஸ்டடி, அப்புறம் குரூப் லைஃப் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் மேம்பாடு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கலாச்சாரமே கெட்டு போனதுனால தான் நாங்கள் டேரக்டர்ஸும் இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறோன்றீங்க உங்களுக்கு டிஆர்பிக்காக. புரிஞ்சுக்கிட்டா சரி. இப்போது உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் என்ன சார்? அடுத்த ப்ராஜெக்ட்டுங்கிறது அடுத்தப்பலையும் ஒரு லோ பட்ஜெட் படம் தான் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஆமாம், உங்களுக்கு தைரியம் இருந்ததுன்னா, நான் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் ஒன்று கொடுத்தேன் இல்லையா, ஆபாசமான ட்ரெய்லர்கள், அதையும் போட்டு பாருங்கள். அடுத்தாப்புல இப்போது ஒரு ட்ரெய்லரும் கொடுக்குறேன். ஆமாம், போட்டு பாருங்கள். சீரியஸாக எந்த அளவுக்கு நான் தைரியமானவன் அப்படிங்கிறது சொல்ல வர்றேன். புரியுது சார். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நம்மளோட நேயர்களுக்காக சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் சைக்கோ டைரக்டர்னு பேர் பாலா சார் மாதிரி, ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இல்லைங்க, படம்ங்கிறது ஒரு கெட்டவனுங்கிற ஒரு படத்தோட கதையை உருவாக்கி அந்த கதையை எல்லார்கிட்டையும் சொல்கிறப்ப அது ஒரு சைக்கோபாத் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வேல்யூ. புரியுதுங்களா? ஒரு மனிதன் ஒரு காதலிச்சு தோல்வியான ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சைக்கோ ஆகுறான் அப்படிங்கிறத அந்த கதை பண்ணிட்டு சுற்றினேன். அந்த கதை பண்ணிட்டு சுற்றுற காலகட்டங்களில் அந்த சைக்கோ கதை வச்சுருக்கான்னு சொல்கிறது போய் கடைசியில் அவனே சைக்கோ அப்படிங்கிற இடத்துக்கு ஆக்கி விட்டானுங்க. அது நம்மளோட நல விரும்பிகள். நம்மளை நல்லா இருக்குன்னு நினைக்கிற 4 பேர் இருக்காங்களே, அவங்களால தான் நம்ம காலியாகும். அவ்வளவு நல்லவனுங்க. ஆமாம், குறிப்பாக சிம்புலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமாம், அதனால கிடைச்ச பேர் உங்களுக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். பார்த்துட்டு இருக்க நேயர்கள் எத்தனையோ பேர் வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஸோ பொதுவாக வந்து டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எவன்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து படம் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. ஸ்ட்ரெயிட்டாக படம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுங்க. அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதில்லை, டைரக்டர் ஆகிறதுக்கு தான் வர்றீங்க. அதனால் ஸ்ட்ரெயிட்டாக டைரக்டர் ஆகிறதுக்கு பாருங்கள். ஒரு நல்ல ஃபோன், நல்ல கிம்பல், நல்ல லேப்டாப் இருந்தால் நீங்கள் டைரக்டர் ஆகலாம். ஆமாம், அதே நேரம் நல்ல கதை இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கதை இல்லாமல் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் நயன்தாரா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை சிலம்பரசனை வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மறுபடியும் அரசியலை விட்டுட்டு மறுபடியும் நடிக்க வர்ற விஜயை வச்சுக்கிட்டாலும் சரி, கதை இல்லைன்னா எங்கள் பப்பு வேவாது தம்பி. சரி, எத்தனையோ டேரக்டர்ஸ் படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா? டேரக்டர்ஸ் இந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யக்கூடாதுன்னா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தவறுகள்லாம் வேறு வழி இல்லைங்க, செஞ்சு தான் ஆவானுங்க. ஒரு விஷயம், வறுமையில் இருக்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிற யோசனை இருக்கும். என்னோடய வறுமை ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு யோசிப்போம். விக்னேஷ் சிவன் மாதிரியா? என்ஜாய்மெண்ட்டு மட்டும்தான். என்ஜாய்மெண்ட்டை நிப்பாட்டினாங்கன்னா நல்ல படம் வரும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு, அதாவது உங்கள் கதையை எடுங்கடா, ஊராங்கதையை எடுக்காதீங்க. மிக சிறப்பு சார். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.